ஹலோ ஹாய் வணக்கம் அனைவருக்கும். இன்னைக்கு வந்துட்டு ஒரு விஷயத்தை உங்களோட நான் பகிர்ந்துக்க போகிறேன். என்ன அப்படின்னா, திஸ் இஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ். இன்னைக்கு நான் வீட்டில் இருந்து ஷாப்புக்கு வந்துட்டு இருக்கும்பொழுது நான் வழக்கமாக மிஸ் பண்ணிட்டேன். அதனால ஒரு புது ரூட் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அது என்ன ஆயிடுச்சுன்னா, கொஞ்சம் என்ன சுத்தரில் விட்டுருச்சு. சுற்றி வந்துட்டேன். நான் எனிவே வந்துட்டேன், கண்டுபிடிச்சிட்டேன். பட் இதனால் எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, 3 ரூட்ஸ் நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு ஷாப்புக்கு வர்றதுக்கு. ஓகே, நம்ம ஊரில் தான் அடிக்கடி பள்ளம் தோண்டுவாங்க, ஏதாவது வேலை பண்ணுவாங்க, இல்லை அப்போல்லாம் அது யூஸ் ஆகிருக்கும். ஓகே, இந்த விஷயம் எனக்கு என்ன சொல்லி தந்தது அப்படின்னா, அது வாழ்க்கையோடு நான் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது புது நபர்களோட நம்ம பழகிறதாகட்டும், புது விஷயங்களை நம்ம செய்யும் பொழுது, ஓகே, புது பிஸ்னஸ் பண்ணும்பொழுது நமக்கு வி ஆர் கோயிங் டு லேர்ன் லாட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். நமக்கு ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் மட்டுமே இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் நமக்கு தெரியும். ஒரு ப்ராப்ளம் வரும்பொழுது அது அவங்க எப்படி டேக்கிள் பண்ணி வெளியில் வருவாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். அந்த 10 பேருடைய நாலேஜ் மட்டும்தான் நமக்கு கெயின் ஆகிருக்கும். சரியா? இப்போ ஒரு 80 வயசு நபர்கிட்ட நம்ம பேசும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய 80 வருட அனுபவங்களை நமக்கு கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஓகே, நம்ம பல புத்தகங்களை தெரிஞ்சு படித்து புரிஞ்சிக்கிறத விட அவங்க ரொம்ப ஈஸியாக கலோக்கியலாக புரிஞ்சிக்கக்கூடிய லாங்குவேஜில் அவங்க அதை நமக்கு கடத்திட்டு போயிடுவாங்க. அதனால் மக்களோட பேசுறது வந்துட்டு நிறைய புத்தகங்கள் படிக்கிறதுக்கு சமம் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் மணிக்கணக்கு செலவு பண்ணி படிக்கிறத விட அவங்கக்கிட்ட ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசும்பொழுது அவங்க நிறைய அனுபவங்களை நமக்கு கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதனால் புது நபர்கள்கிட்ட பேசுறது, அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுறது நல்லது. இது நிறைய பாடங்களை நமக்கு கொடுக்கும். ஓகே, சில டைமில் வந்துட்டு அந்த ஃபீல் வந்துட்டு குட்டாக இருக்கும். சில பேர் வந்துட்டு ரொம்ப கசப்பான அனுபவங்களையும் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதுவுமே நமக்கு நல்லது தான். ஓகே, லைஃப் வந்துட்டு ஒரே மாதிரி போகாது இல்லையா? அதனால எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நமக்கு நல்லது. ஒரு புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது அதுலேயும் நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுப்போம். ஓகே, நம்ம எப்போவுமே கம்ஃபர்டான ஒரு ஜோன்லேயே புதுசாக ரிஸ்க் எல்லாம் எடுக்க வேண்டாம். போன பாதையிலேயே போகலாம் அப்படின்னா லைஃப் ஒரே மாதிரி போகாது. ஏதாவது ப்ராப்ளம் வரும்பொழுது அது சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ நான் வந்த வழியிலே வந்துட்டு இருந்தேன் அப்படின்னா, இப்போ இந்த புதுசாக 3 ரூட் தெரிஞ்சிருக்காரு இல்லையா? அப்போ இந்த ரூட்டில் வந்துட்டு ஏதாவது ப்ராப்ளம்னா அதை எடுத்துப்பேன். நான் அந்த புதுசாக கண்டுபிடிக்கிறதுனால என்னென்னா, கொஞ்சம் டைம் ஆச்சு, எனக்கு கொஞ்சம் சுற்றி வந்தேன், அவ்வளோதான். அப்போது ஒரு புது விஷயத்தை கற்றுக்கும்பொழுது கொஞ்சம் டைம் கொடுக்கணும். நம்ம சில கஷ்டங்கள் இருக்கும், வண்டியை திருப்பணும், வரணும், இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த நியூ ரூட்ஸை நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. சரியா? அதனால புது விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. அது பிஸ்னஸ் ஆகட்டும், ஒர்க் ஆகட்டும், நபர்கள் ஆகட்டும், அப்படின்ற ஒரு லெசனை இன்னைக்கு எனக்கு கிடைச்சது. அதுதான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத சொல்லுங்கள்.